அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபைனட் யூனிவர்ஸ் லேர்னிங் அகாடமியிலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம காம்ப்ளெக்ஸில் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸை மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு தென் அப்புறமா உள்ள சின்ன சின்ன ஓவராலான விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் யூஜிடிஆர்பியாக இருக்கலாம், இல்லை பிஜிடிஆர்பி, நெட்டு செட் எக்ஸாம், எந்த எக்ஸாம் படிக்கிற பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொஷின் வராமல் இருக்கவே இருக்காது. மினிமம் ஒரு 8 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு மினிமலாக 8 மார்க்ஸ் கிட்ட இந்த டாப்பிக்லேருந்து வரும். பட் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனாக ஒரு இன்டகிரேஷன் போட்டிருப்பாங்க, ஒரு எஃப்ஆஃப்இசட் இருக்கும், டிஇசட் இருக்கும். அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஹிட்டனாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு ஒரு இன்டகிரேஷன்னா, இப்போ நீங்கள் யூஜிலையோ இல்லை பிஜிலையோ ஒரு ப்ராப்ளம் போடுறீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு நம்ம ஆன்சர் போடும். அந்த மாதிரி நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்து போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் அதிகமாகிடும். நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கோம், இந்த 3-in-1 கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்கிறது எல்லாமே எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோல். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கணும். ஒரு விஷயத்த ஒரு பர்சன் 10 நிமிஷம் பண்ணுற விஷயத்த நம்ம ஒரு நிமிஷத்தில் பண்ணணும்னா எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கணும். ப்ராக்டிஸும் வேணும், அட் த சேம் டைம் அதில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நுணுக்கங்கள்னு சொல்லுவோம். அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு 2 டேபிளோ இல்லை 3 டேபிளோ எழுத சொன்னாங்கன்னா எவ்வளோ நேரம் எடுத்து வந்துருப்போம். முதல்ல 4th ஸ்டாண்டர்டோ இல்லை 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டேபிள் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ கேட்ட உடனே அடுத்த நிமிஷம் 2 டேபிளோ இல்லை 3 டேபிளோ சரசரன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் சின்ன சின்ன நுணுக்கங்கள், ஏன்னா உங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிகிட்டே போகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் பண்ணணும். ஆனால் அதுக்கு நீங்கள் ப்ரைமரியாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது எல்லாமே இந்த டாப்பிக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனுங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறது எல்லாமே என்னென்னா மெயினான டாபிக்ஸ். மெயின் டாபிக்ஸ்னால் என்ன, சிங்குலாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. சிங்குலாரிட்டிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நம்ம பண்ண போகிறோம். அப்போ சிங்குலாரிட்டிஸும் ரெசிடியூஸ் 2 வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ சிங்குலாரிட்டிஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படி படிக்க போகிறோம்னா, சிங்குலாரிட்டிஸை கான்செப்ட் ஓரியன்டாக உங்கள் மைண்டில் என்னென்ன டெஃபினேஷன் என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஒர்க்கிங் ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ரெசிடியூஸ்னால் என்ன, அதனுடைய ஒர்க்கிங் ரூல் ரொம்ப சிம்பிள். ஒர்க்கிங் ரூல் பார்த்தா அதில் வந்து 4 ஒர்க்கிங் ரூல் தான் இருக்குது. ரெசிடியூஸில் 4 ஒர்க்கிங் ரூல் இருக்குது. இப்போ இந்த ஒர்க்கிங் ரூல் மட்டும் படித்தா போகாது, நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் கிட்ட நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். 25 + 25 அட் த சேம் டைம் ரெசிடியூஸ்லேயுமே 25 + 25 பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் நம்ம இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னது, நம்மளுடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலில் எல்லாரும் எப்படி ஒரு கொஷின் அப்ரோச் பண்ணாங்கன்றது தெரியணும். அப்போ ப்ரீவியஸ் இயரில் நடந்த எல்லா கொஷின்ஸையும் கலெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு வரப்போகுது. அந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு 6+ வீடியோஸ் இருக்கும். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் சொல்ல போகிறோம். டே 1 வீடியோ, தட் இஸ் பார்ட் 1 வீடியோன்னு இதை வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனில் ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க, சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போகிற கான்செப்ட் என்னென்னா சிங்குலாரிட்டிஸ். சிங்குலாரிட்டிஸ் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிளாஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஹோலோமார்ஃபிக்லாம் கேட்பாங்க. அப்போ அந்த ஒரு வேர்டுக்கு, மேத்தமெட்டிக்கல் வேர்டுக்கு ஈக்குவலண்ட்டாக சினானிமாக வேறு ஏதாவது வேர்ட்ஸ் இருந்தால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே சிங்குலாரிட்டிஸ்னு சொல்லுவாங்க, இல்லை சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். பார்க்குறதுக்கு சிங்குலாரிட்டியும் சிங்குலர் பாயிண்ட்டும் பார்க்கும்போது ஒரு சிங்குலர் பாயிண்ட்னா வேறு தான் இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், சரியா? ஓகே, தென் கான்செப்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சிங்குலாரிட்டி ஒரு எஃப்ஆஃப்இசட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் சிங்குலாரிட்டிஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், அனலிட்டிக் ஆகுறது எந்த பாயிண்டில், அனலிட்டிக் அட் z = a, z = 0, z = π/2 அப்படின்னு பார்த்துப்போம். அப்போ அனலிட்டிக் ஆகிற பாயிண்ட்டை பற்றி தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்போம். இப்போது அனலிட்டிக் ஆகாதவங்களும் இருக்காங்க இல்லையா. நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், லிமிட் இருக்கலாம், லிமிட் இல்லாமலும் போகலாம். லிமிட் இல்லையா அந்த ஸ்டெப்போடு விட்டுருங்க. லிமிட் இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் போங்க, கண்டினியூட்டி செக் பண்ணுங்கள். கண்டினியூட்டி வரலாம், இல்லை கண்டினியூட்டி வராமலும் போகலாம். கண்டினியூட்டி வரலையா அங்கேயே நிப்பாட்டிடுங்க, அதுக்கு பேர் டிஸ்கண்டினியூட்டி பேர். அடுத்து கண்டினியூட்டிக்கு மேலே போங்க, அதுக்கடுத்து யாருப்பா, டிஃப்ரென்ஷியபிலிட்டி. அப்புறம் டிஃப்ரென்ஷியபிலிட்டி இல்லைனா நான் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். அதுக்கும் மேலே அனாலிட்டிக். அப்போ அனாலிட்டிக்கும் வரலாம், அனாலிட்டிக் இல்லாமலும் இருக்கலாம் இல்லையா. அப்போ அனாலிட்டிக் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பேர் தான் சிங்குலாரிட்டி. ஓகே, இப்போ நம்ம என்ன வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டோம், சிங்குலாரிட்டி அப்படிங்கிறதும் சிங்குலர் பாயிண்ட் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த சிங்குலர் பாயிண்ட்னா யாருன்னு கேட்டால் நாட் அனாலிட்டிக். அந்த ஃபங்க்ஷன் எந்த புள்ளியில் அனலிட்டிக்காக இல்லை அப்படிங்கிறத நம்ம கெஸ்
கெஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுட்டா போதும், நாட் அனலிட்டிக்ங்கிறத உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்லித்தர போகிற ஒர்க்கிங் ரூலை ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அது பேசிக் ஒர்க்கிங் ரூல். இது ஜீரோஸ் கண்டுபிடிக்கவும் தேவைப்படும் சிங்குலர் பாயிண்ட். நான் அடுத்த வீடியோஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா, இதுக்கு அடுத்த வீடியோ வரும். அதில் சிங்குலர் பாயிண்ட்டு, ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் போடுவேன். ஜீரோஸ்னால் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, ஒரு ஃப்ராக்ஷனாக ஒரு பின்ன வடிவத்தில் ஒரு கொஷின் இருக்குது. f(z)/g(z)ன்னு இருக்குது அப்படின்னா நமக்கு ஜீரோஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நியூமரேட்டரை ஈக்குவல் டு 0 பண்ணுங்கள். இதே வந்து உங்களுக்கு சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணணும். ஓகேவா? இந்த 2 விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒர்க்கிங் ரூலில். ஸோ இது வந்து பேசிக்கான ஒர்க்கிங் ரூல். சாதாரணமாக சின்ன சம் கொடுக்குறாங்கன்னா வித்தின் ஒரு 1 மினிட்ல போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் எல்லா கொஷினும் உங்களுக்கு இப்படி தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து எல்லா கொஷினுமே வந்து இந்த மாதிரி f(z)/g(z) தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f(z) = sin z கொடுக்கலாம். ஓகேவா? இதே உங்களுக்கு tan z கொடுத்தாங்கன்னா sin z/cos zன்னு ஒரு ஃப்ராக்ஷனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் போடலாம். ஓகேவா? சப்போஸ் ஃப்ராக்ஷனாக இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதிகமான இடங்களில் இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. அதனால் என்ன பண்ணுறேன், பேசிக் ஒர்க்கிங் ரூல் கொடுத்துருக்கேன். அப்போ நியூமரேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது யார், ஜீரோஸ் கிடைப்பாங்க. ஓகே, அதே டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணிங்கன்னா அது சிங்குலர் பாயிண்ட். இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து z/z-3 இப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு f(z) இருக்குது, z/z-3 இது வந்து f(z). இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, ஜீரோஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும்னா நியூமரேட்டர் ஈக்குவல் டு 0. அப்போ நியூமரேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், z ஈக்குவல் டு நியூமரேட்டரில் இருக்குது 0. அப்போ z ஈக்குவல் டு 0 இஸ் 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஸ் 0 ஆஃப் f(z)ன்னு சொல்லுவோம். இப்போது டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணால் z ஈக்குவல் டு 3. அப்போ z ஈக்குவல் டு 3 இஸ் அன் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன நினச்சிக்கிறாங்க நிறைய பேர், 0 அப்படின்னா இங்கே 0 தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. இங்கே 0 வந்தால் இங்கேயும் 0 தான் வரும்னு கிடையவே கிடையாது. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ f(z) ஈக்குவல் டு z-3/z இப்படியும் கொடுப்பாங்க. அப்போ நியூமரேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணுறீங்கன்னா நான் z-3 ஈக்குவல் டு 0. அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும், z-3 z ஈக்குவல் டு 3. அப்போ z ஈக்குவல் டு 3 இஸ் ஜீரோஸ் ஆஃப் f(z). அப்போ ஜீரோஸ்னால் 0 கிடையாது, இது ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேஷன். ஓகே, ரெப்ரசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த வேர்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் a + ib ஐ அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம், அயோட்டான்னு சொல்லுவோம். அயோட்டா அப்படிங்கிறது நம்ம பை எப்படி படிக்கிறோம், சை எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி ஒன் ஆஃப் த அதனுடைய ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் வேர்டு தான் ஜீரோஸே தவிர ஜீரோஸ் எல்லாமே ஈக்குவல் டு 0 தான் வரணும்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, அப்போ ஜீரோஸ்னால் ஏதோ ஒரு z ஈக்குவல் டு a இஸ் a 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதனுடைய அடுத்த டைப் போக போகிறோம். அதாவது சிங்குலாரிட்டியோட கிளாசிஃபிகேஷன்னா இப்போ சிங்குலாரிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு கேட்குறாங்கன்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ சிங்குலாரிட்டின்னு சொன்னால் ஒரு வார்த்தை தான் இருக்கான்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. டைப்ஸில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, 2வது போல், 3வது எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. மொத்தம் 3 டைப் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, அந்த 3 டைப்பையும் நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ணால், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சில எக்ஸாம்ஸில் டேரெக்டாக சில கொஷின்ஸ் கேட்பாங்க. டேரெக்டாக நம்ம என்ன பண்ண உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ரிப்பீட்டடாக சில கொஷின்ஸ் இருக்கும், ரிப்பீட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு சில சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் சிங்குலர் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக நம்ம சொல்கிற e⁻z, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஹைப்பர்போலா ஃபங்க்ஷனுக்கெலாம் சிங்குலர் பாயிண்ட் காமனாக மாறாது. அந்த மாறாத விஷயத்தை நம்ம உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண பார்க்கணும். நான் சொல்லிக் கொடுக்குற அடுத்து நான் சொல்லித்தர போகிற ஒர்க்கிங் ரூலை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் போட்டுடலாம். பட் நீங்கள் ஒர்க்கிங் ரூலை அப்ளை பண்ணி நீங்கள் 2 to 3 மினிட்ஸ் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் காமனாக ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. நம்ம என்ன செய்வோம், sin z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos z பண்ணால் மைனஸ் எதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, நமக்கு f'(z)க்கான ஃபார்முலேருந்து வந்துச்சு. f'(z)னா என்ன ஃபார்முலா, லிமிட் h tends to 0 f(z + h மைனஸ் f(z) பை ஹெச்னு ஒரு ஃபார்மில் படிச்சிருக்கோம் இல்லையா, டிஃப்ரென்ஷியபிலிட்டியில். அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க.
ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4, 5 விஷயங்கள் குடுத்துருக்கு. இதெல்லாம் ரிப்பீட்டடா சில கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ, இத பேஸ் பண்ணி பவர் இசட்டோட காம்பினேஷன்ல நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ, அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு 4, 5 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போடுறது ஈஸியா இருக்கும். அதனால மெமரி பேஸ்டு கொஸ்டினுக்காக ஒரு 4 விஷயம் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பவர் இசட். ஸோ, பவர் இசட் அப்படிங்கிறதுக்கான சிங்குலர் பாயிண்ட் என்னன்னா இன்ஃபினிட்டி. அதே போல எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்ஷன் சைன் இசட், காஸ் இசட் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரும். அதே ஹைப்பர்போலா ஃபங்ஷனுக்கு இன்ஃபினிட்டி, ஹைப்பர்போலானா சைன் ஹெச் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதே பவர் இசட் பை இசட் அப்படின்ற வரும். ஸோ இந்த 2 கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக சில எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின், அதனால் நான் இது 2த்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் இசட் பை இசட் இதை ஞாபகம் வச்சுன்னா இது எதுக்காக படிக்க சொல்கிறேன்னா, ஒன்று நமக்கு கொடுக்குற எஃப் ஆஃப் இசட் கொஷினில் கேட்குற கொஷின், ஒன்று டேரெக்டாக இந்த மாதிரி நான் இந்த டேபிளில் கொடுத்த வேல்யூ இருக்கலாம், இல்லை இதோட காம்பினேஷனாக இருக்கலாம். இதோட காம்பினேஷனாக ஒன்று பவர் இசட் இன்டூ சம்திங்னு கொடுத்துருப்பாங்க, பவர் இசட் இன்டூ 3xன்னு இருக்கும், இல்லைனா வந்து சைன் இசட் இருக்கும். அப்போ காம்பினேஷனில் இருக்கும்போது எப்படி பண்ணுறதுனா பவர் இசட் பை இசட். இப்போ இது ஒரு ஃப்ராக்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0 பண்ணணும். அப்போ டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0 பண்ணால் சிங்குலர் பாயிண்ட் கிடைக்கும். அப்போ இங்கே டினாமினேட்டர் யார், இசட் ஈக்குவல் டு 0. அப்போ பவர் இசட் பை இசட் தானே. அப்போ இசட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் பாயிண்ட். ஆனால் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்டூ பவர் இசட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ பவர் இசட்டுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், இன்ஃபினிட்டி படிச்சிருக்கோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சிங்குலாரிட்டி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மோர் தென் ஒன் சிங்குலாரிட்டி வரலாம். இந்த கொஷினில் இதனுடைய சிங்குலாரிட்டி ஃபஸ்ட்டு 0ங்கிறது வந்து டினாமினேட்டர் டிபெண்ட் பண்ணது, இன்னொன்று நியூமினேட்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், பவர் இசட்ங்கிற ஃபங்க்ஷன் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பவர் இசட்டோடைய சிங்குலர் பாயிண்ட்டும் இதை அஃபெக்ட் பண்ணும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ஃபினிட்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி பவர் 1 பை இசட், பவர் மைனஸ் 1 பை இசட், இது எல்லாமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுவேன் இந்த சம்மு. பட் இருந்தாலும் பவர் 1 பை இசட்டுக்கும் பவர் மைனஸ் 1 பை இசட்டுக்கும் நீங்கள் 0ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயம் கற்றுருக்கீங்க. பேசிக்காக பவர் இசட்டு, அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், ஹைப்பர்போலா, அப்புறம் பவர் இசட் பை இசட், பவர் மைனஸ் 1 பை இசட். ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, ஓகே, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள் தான் முதல்ல. நம்ம ஒரு டெஃபினேஷன் ஒரு ஸ்கூல்லேயே நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல டெஃபினேஷன்லாம் படிச்சுக்கோங்க. இப்போ ஒரு யூனிட் படிக்க போகிறீங்கன்னா அந்த யூனிட்டில் என்னென்ன டெஃபினேஷன்ஸ் இருக்கோ முதல்ல டெஃபினேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. அதில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்களோ அந்த வார்த்தைகளோட முக்கியத்துவத்தையும் அந்த வார்த்தைகளோட மீனிங்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வரப்போகிற தியரத்தையோ இல்லை ப்ராப்ளத்தையோ நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்கே நம்ம ஸ்பெஷல் கேஸாக நம்ம இப்போ வந்து சிங்குலாரிட்டின்னு சொல்லிட்டோம், ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, எசென்ஷியல் சிங்குலாரிட்டி, போல், இந்த மாதிரி சில வார்த்தைகள் படித்த மாதிரி வேறு ஏதாவது வார்த்தைகள் சிங்குலாரிட்டியை பேஸ் பண்ணி வருமா அப்படின்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேஸ்னு ஒன்று இருக்குது. இதுலேயே வந்து கிளாசிஃபிகேஷன்லேயே ஸ்பெஷல் கிளாசிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. அது யாருன்னா ஐசோலேட்டட், நான் ஐசோலேட்டட். ஓகே, ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. இது வந்து உங்களை எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக கொஷின் கேட்காம உங்களை ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கான ஒரு விஷயம். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்னதாக ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். நல்ல நுணுக்கங்களாக நீங்கள் வந்து போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். அதனால் இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி சொல்லியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டினா என்ன. ஸோ ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் அதனுடைய சிங்குலர் பாயிண்ட் என்னவோ அந்த பாயிண்ட் தான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும். இப்போ எனக்கு எஃப் ஆஃப் இசட்டில் எனக்கு இசட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சிங்குலாரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இசட் ஈக்குவல் டு 0 தான் நீங்கள் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி செக் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் இசட் ஈக்குவல் டு 1க்கு செக் பண்ணி பார்க்கலாமா இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா கிடையாது. அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுடைய சிங்குலர் பாயிண்ட் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், யார் ஐசோலேட்டட் செக்லன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டுத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன், இசட் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கணும். எதில் அனலிட்டிக்காக இருக்கக்கூடாத ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ஸில் எந்த பாயிண்டில் இருக்கோ அதை மட்டும் எடுத்து ஐசோலேட்டட் பாயிண்டில் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். தென் ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோடய நான் என்ன பண்ணுறேன்னா நெய்பர்ஹுட் எடுக்க போகிறேன். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோட நெய்பர்ஹுட் இசட் ஈக்குவல் டு ஏவோட நெய்பர்ஹுட் எடுக்கணும். அப்படி நெய்பர்ஹுட் எடுக்கும்போது அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளே நோ அதர் சிங்குலர் பாயிண்ட், வேறு எந்த சிங்குலர் பாயிண்ட்டும் உள்ளே இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், 0 வரலாம், 2, 1, 2, 3 மோர் தென் 1 சிங்குலர் பாயிண்ட் இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. இப்போ எனக்கு 0 இருக்குது, 1 இருக்குது, அப்படி 2, 3 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுடைய சிங்குலாரிட்டியோட நான் என்ன பண்ணுறேன், நெய்பர்ஹுட் எடுக்கிறேன். அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளே மற்ற சிங்குலாரிட்டிஸ் உள்ளே வந்துச்சுன்னா ஓகே, உள்ளே வராமல் இருக்கும்.
நோ அதர் சிங்குலாரிட்டிஸ். அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளே அந்த ஒரு சிங்குலர் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற சிங்குலர் பாயிண்ட் இந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளே இருக்காது. ஓகேவா? இதுக்கு நான் கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஐசோலேட் சிங்குலாரிட்டி. நான் ஐசோலேட்னு அர்த்தம் இங்கே இருக்காதுன்னு சொல்லிட்டேன். அங்கே என்ன பண்ணலாம், இருக்கும். அப்போ எத்தனை இருக்கும்? இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். இன்ஃபைனட்லி ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்ஸ் எவ்ரி நெய்பர்ஹுட். 2 வார்த்தையை நான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு நெய்பர்ஹுட் இப்போ வந்து ஒரே ஒரு நெய்பர்ஹுட் கிடையாது. ஒரு நெய்பர்ஹுட்னா என்ன? ஃபர்ஸ்ட் நெய்பர்ஹுட் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கலாமா? நெய்பர்ஹுட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நார்மலாக ஒரு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் a இஸ் லெஸ் தென் ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல். ஸோ ஒரு க்ளோஸ்டு இன்டர்வலில் ஒரு க்ளோஸ் சர்க்கிள் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 0ன்னு ஒரு இருக்குன்னா அதோட ரேடியஸ் 1 இல்லை 1 விட கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு யூனிட் சர்க்கிள் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, ரேடியஸ் வந்து 1 இல்லை 1 விட கம்மியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலராக ஒரு சர்க்கிள் ஃப்ரேம் பண்ணால் அதான் நெய்பர்ஹுட். அப்போ நெய்பர்ஹுட் நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ நான் ஃப்ரேம் பண்ணும்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போது சிங்குலாரிட்டி இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐசோலேட்டட் நான் ஐசோலேட் செக் பண்ணி பார்க்குறதுக்கு 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, எஃப் ஆஃப் z 1/z minus 1/z minus 3. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், முதல்ல சிங்குலர் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சிங்குலர் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன வே, டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0 பண்ணுங்கள். டினாமினேட்டர் 0 பண்ணால் z ஈக்குவல் டு 1 வந்திருக்கு, z ஈக்குவல் டு 3 வந்திருக்கு. அப்போ சிங்குலர் பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், z ஈக்குவல் டு 1க்கு நான் நெய்பர்ஹுட் இருக்கேன். நெய்பர்ஹுட்னா யார், 1 சென்டிமீட்டரை விட கம்மியாக இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு யூனிட் சர்க்கிள் ஃப்ரேம் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், z ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 1, y இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ 1 + 0 iன்னு அர்த்தம். அப்போ 1,0 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் 1,0 இதுதான் இந்த பாயிண்ட். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நெய்பர்ஹுட் நான் வந்து ஃப்ரேம் பண்ணுறேன். அப்போ நெய்பர்ஹுட் ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இதுக்கு நான் வந்து 1 சென்டிமீட்டரோட கம்மியாக நான் என்ன பண்ணணும், நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர்னால் 0,0 வரும். அந்த பக்கம் 1 சென்டிமீட்டர்னால் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணணும், 2,0 வரும். அதை எடுத்து மேலே வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு எக்ஸ் வந்து 1 மாறாது, ஒயில் 1, அடுத்து 1,-1 இந்த 4 பாயிண்ட்டே டிபெண்ட் பண்ண மாதிரி ஒரு சர்க்கிள் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். இதுதான் அதோடைய நெய்பர்ஹுட். அப்போ இந்த பாயிண்ட்டுக்குள்ளே இதுக்கு அப்புறம் இன்னொரு சிங்குலாரிட்டி யார் இருக்கா, z ஈக்குவல் டு 3. அங்கே z ஈக்குவல் டு 3ங்கிற பாயிண்ட்டு உள்ளே வருமா, அதாவது z ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது யாராக இருப்பாங்க அப்படின்னா 3,0. அப்போ 3,0 அப்படிங்கிறது இந்த நெய்பர்ஹுட் ரீஜனுக்குள்ளே வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. அப்போது z ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணமோ அதே மாதிரி z ஈக்குவல் டு 3. திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும், முதல்ல என்ன பாயிண்ட்டோ அதை முதல்ல ரீஜனில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 1,0 அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரியல் ஆக்சிஸில் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அதை பேஸ் பண்ணி 1 சென்டிமீட்டர் லெஃப்ட் சைடில், 1 சென்டிமீட்டர் ரைட் சைடில், 1 சென்டிமீட்டர் அப்பில் டவுனில். அப்போ நீங்கள் எப்படி பண்ணணும், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் 1,0ன்னு எடுத்துருந்தோமா, இப்போ 1,0ன்னு எடுத்துக்கிட்டப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே 1,0. அப்போ 1,0னா இப்போ நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் தான் 1 மூவ் பண்ணுறீங்க. இப்போ ஒய் ஆக்சிஸில் உள்ள 0 மாறாது, இந்த 0 மாறாது, இந்த பக்கம் 0 மாறாது, இந்த பக்கம் 0 மாறாது. இந்த பக்கம் 1ங்கிறது 1 ஆட் பண்ணும்போது 2 வரும், 1 சப் பண்ணிங்கன்னா 0 கிடச்சிரும். இதே டேரக்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டில் உள்ள 1ங்கிற பாயிண்ட்டை மாற்றாதீங்க, இந்த பக்கம் 0 ஆட் பண்ணிக்கோங்க, 0வை சப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 4 புள்ளி கிடச்சிருமா, 4த்தையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு யூனிட் சர்க்கிள் வரைங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெசிடியூவில் காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன் போட போகிறோம். அதில் நான் இன்னும் நிறைய சம்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு ரீஜன்ஸை எப்படி பிளாக் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தருவேன். சரியா, இது பேசிக்கான விஷயந்தான். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, z ஈக்குவல் டு 1ஓட நெய்பர்ஹுட் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளே இன்னொரு சிங்குலாரிட்டியாக இருக்கிற z ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற பாயிண்ட்டு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், இப்போது நான் என்ன சொல்லிடலாம், இதோட நெய்பர்ஹுட் கண்டெய்ன்ஸ் நோ அதர் சிங்குலர் பாயிண்ட். அப்போ இதுக்கு என்ன பேர், உங்களுக்கு ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு பேர். அப்போது இட் வாஸ் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஓகே, இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். f of z ஈக்குவல் டு 1/sin z. 1/sin zனா ஃபஸ்ட்டு சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சிங்குலர் பாயிண்ட் என்னது, டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. அப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு என்னது, சைன் இசட்டை 0 பண்ணணும். சைன் 0ன்னு சொன்னோடனே நிறைய பேர் பண்ணுவாங்க இசட் ஈக்குவல் டு 0 தான் வருது அப்படின்னு நினைப்பாங்க. பட் சைனு ஒரு இடத்துல மட்டும் தான் 0 ஆகுது. நான் ஸ்கூல் பசங்களாக இருந்தாங்கன்னா சைன் எப்போ 0 ஆகுன்னு கேட்டால் 0 டிகிரியில் நம்ம சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ காலேஜில் முடிச்சுட்டு மேலே வந்துட்டோம் அப்படிங்கிறப்போ நம்ம சைன் எப்போலாம் 0 ஆகும், நம்ம கேட்ட உடனே நம்ம என்ன சொல்லலாம், ஆட்டோமேட்டிக்காக சைன் வந்து n/ல 0 ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சைன் இசட் இஸ் ஈக்குவல் டு n/, என்னுக்கு பதிலாக நீங்கள் எல்லா வேலையும் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணணும். 0னா என்னுக்கு பதிலாக 1/, 2/, 3/யும் வரும். அட் த சேம் டைம் சைன் ஈக்குவல் டு சைன் 0லையும் உங்களுக்கு வரும்.
அப்போ sin 0 is equal to 0 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு z equal to 0 பை 2πன்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் நமக்கு நிறைய சிங்குலாரிட்டி கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், வந்தால் எல்லாமே ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக வரும், வந்தால் எல்லாமே நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக வரும்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் ஐசோலேட்டடாக இருக்கும், பர்டிகுலர் பாயிண்ட் நான் ஐசோலேட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், 0 அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 0ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே 0ன்னு ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், z equal to 0. அப்போ 0ங்கிற நெய்பர்ஹுட்டை நம்ம என்ன பண்ணலாம், 0,0 அப்படிங்கிற பாயிண்ட்டு. அப்போ 0,0 அப்படிங்கிற பாயிண்ட் தான் அதனுடைய மிடில் பாயிண்ட், அதனுடைய சென்டர். இதனுடைய நெய்பர்ஹுட்டை என்ன பண்ணலாம், இங்கேருந்து 1. அப்போ 0,1. இங்கே என்ன வரும், எக்ஸில் 0 அப்படியே வச்சுக்கோங்க, ஒய்க்கு பதிலாக மட்டும் -1 போட்டுக்கோங்க. சரி, -1 சரி. எக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு இங்கே ஒரு சரிவிட்ட 1,0, இங்கே -1,0. அப்போ மேலே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இதே வந்து 0,1, 0,-1. அப்போ 4 புள்ளி கிடச்சிட்டு 4 புள்ளி சேர்த்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃப்ரேம் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பை 2π 3πலாம் வருமானு பார்க்கணும். முதல்ல பையோட வேல்யூ நமக்கு நார்மலாக ஒரு நியூமரல் பாயிண்ட்ஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், 3.14ன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன ஆகும், இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும், 3.14ல் இருக்கும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இதுக்குள்ளே இதோட நெய்பர்ஹுட்டுக்குள்ளே வருதா பாருங்கள், வரல. அப்போ z equal to 0 அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சிங்குலர் பாயிண்ட்டை நான் எடுத்து பார்த்தேன், அதனுடைய நெய்பர்ஹுட் ஃப்ரேம் பண்ணி பார்த்தேன். அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளே மற்ற சிங்குலர் பாயிண்ட்ஸ் யாருமே உள்ளே இல்லை. நான் இதை ஏன் பொறுமையாக சொல்கிறேன்னா, இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுனா தான் அடுத்தடுத்து சம் போட முடியும். அதனால் திரும்ப திரும்ப சொன்னாலும் சரி, இந்த வீடியோஸை திரும்ப ஒருத்தர் ரீடு பண்ணி பார்த்தாலும் சரி, நீங்கள் இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் என்ன சொல்லலாம், z equal to 0 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்லிடலாம், இதை கம்ப்ளீட்டாக என்ன சொல்லிடலாம், நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொல்லிடலாம். ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன சொல்லிடலாம்னா e⁻inπன்னு சொல்லலாம். அதாவது e⁻inπன்னு சொல்லலாம். e⁻inπ அப்படிங்கிறது யூனிட் சர்க்கிள். ஓகே, e⁻inπனா இதில் மாடுலஸ் அப்ளை பண்ணி பாருங்கள், ஈக்குவல் டு 1 உங்களுக்கு வரும். இந்த யூனிட் சர்க்கிள் ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம். e⁻inπக்குள்ளே எல்லாமே 1π 2π 3π. அப்போ என்ன பண்ணலாம், எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் பண்ணணும். இது எல்லாத்தையுமே மாடுலஸ் எடுத்திங்கன்னா 1 கிடைக்கும். தட் இஸ் எல்லாமே யூனிட் சர்க்கிளுக்குள்ளே வரும். நம்ம யூனிட் சர்க்கிள் எல்லாமே நெய்பர்ஹுட்னு சொல்லியிருக்கேன். ஒன்றுக்குள்ளே ஒன்று எல்லாமே மிங்கிள் ஆகும். அப்போது இதனுடைய ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு யூனிட் சர்க்கிளை ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த மற்ற எல்லா சிங்குலாரிட்டிஸும் ஒரே யூனிட் சர்க்கிளில் வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க. யார் அப்படின்னா e⁻inπ. எனக்கு வேலை 1 2 3 4 எது போட்டாலும் சரி ஒரு யூனிட் சர்க்கிளை உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம், இதை நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன கிளாஸிஃபிகேஷன் புரிஞ்சுட்டீங்க, அதில் பாதி கூட சிங்குலாரிட்டி வரலாம், பாதி நான் ஐசோலேட் வரலாங்கிற கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, தென் இப்போது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க ஐசோலேட்டட் நான் ஐசோலேட்டட். இதுக்கு முன்னாடி நம்ம 3 டைப் பார்த்தோம் இல்லையா, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, எசென்ஷியல் சிங்குலாரிட்டி, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் லிமிட் பேஸ்டு மெத்தட். ஸோ ரெண்டாவது மெத்தட் பிரின்சிபல் பார்ட் மெத்தட். ரெண்டுத்தில் எது உங்களுக்கு ரெண்டையுமே நான் சொல்லி தருவேன். ஏன்னா வந்து அடுத்து போடுற எல்லா செமஸ்ட்லேயுமே நான் வந்து எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி காட்டுவேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த மெத்தடில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க. ரெண்டுமே டைம் சேவிங் தான். என்ன பிரின்சிபல் பார்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சீரீஸ் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்னு யூஜியில் ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க. அதில் கொஞ்சம் சைன் இசட் காஸில் இந்த சீக்வன்ஸ் சீரீஸ் படித்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நான் வந்து ரியல் அனாலிசிஸில் வந்து நான் வந்து எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டை படித்தவங்களுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிமிட் பேஸ்டு சம் லிமிட்லாம் நான் அப்ளை பண்ணால் கரெக்டாக போட்டுருவேன். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டு ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்லாம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எல் ஹாஸ்பிட்டல் மேம் இதெல்லாம் இங்கே படித்த மாதிரி இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ஷார்ட்கட்ஸை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு போதும். சரியா? ஒரு 50 சம் ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா எவ்வளோ விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ வேறு பார்க்க போகிறோம். அப்போது பயப்பட வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட் பேஸ்டு மெத்தடும் இருக்குது, இன்னொன்று பிரின்சிபல் பேஸ்டு, ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லிமிட் பேஸ்டு மெத்தட். ஸோ லிமிட் பேஸ்டு மெத்தட் அப்படின்னா நான் என்ன பண்ணால் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதாவது எந்த பாயிண்ட்டில் சிங்குலர் பாயிண்ட்டோ அந்த சிங்குலர் பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு லிமிட் அப்ளை பண்ணும். லிமிட் ஈக்குவல் டு லிமிட் z டென்ஸ் டு a f ஆஃப் z.
அப்போ என்ன பண்ணலாம், நான் ஃபைனைட் பாயிண்ட். ஸோ லிமிட் அப்ளை பண்ணால் என்னெல்லாம் வரலாம், ஒன்று ஒரு ஃபைனைட் நம்பர் ஒரு எக்ஸிஸ்ட் ஆகி வரலாம், இல்லைனா இன்ஃபைனைட் நம்பர் வரலாம், இன்னொன்று டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இங்கே நிறைய பேர் இந்த டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறதையும் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதையும் வேறு வேறு மாதிரி நினச்சிக்கிறீங்க. இது வந்து ஒன்று நினச்சிக்கிறீங்க, ஒன்று கிடையாது, வேறு வேறு. அப்போ லிமிட் இன்ஃபைனைட் அப்படிங்கிறது வேறு, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது வேறு. இப்போ வந்து எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக 1/z இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 1/z. அப்போ என்ன பண்ணுறேன், இதில் இசட்டுக்கு பதிலாக எனக்கு வந்து யார் சிங்குலர் பாயிண்ட் யார் வருவா, இசட்டுக்கு பதிலாக 0 வருவாங்க. அப்போ 0வை நான் லிமிட் அப்ளை பண்ணுறேன். லிமிட் z டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் இசட் அப்ளை பண்ணுறேன். அப்போ எஃப் ஆஃப் இசட் அப்ளை பண்ணால் 1/0. அப்போ 1/0 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 1/0னா உங்களுக்கு என்ன வரும்னா இன்ஃபினிட்டி வரும். அப்போ இன்ஃபினிட்டி வந்தால் இது இன்ஃபைனிட்னு உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்போது இது இன்ஃபைனிட்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. ஆனால் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. அதாவது என்னென்னா, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கே இடது பக்கத்தில் லிமிட் வேறு வருது, வலது பக்கம் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச், அதாவது எஃப் ஆஃப் இசட் ப்ளஸ் ஹெச்சோட லிமிட் எனக்கு 7 வருது. எஃப் ஆஃப் இசட் மைனஸ் ஹெச்சோட ஆன்சர் உங்களுக்கு 3 வருது. வேறு வேறு லிமிட் வருது. லெஃப்ட் சைட்லேயும் லிமிட் வரணும், ரைட் சைட் லிமிட்டும் ஒன்றா வரணும். அப்போ இசட் ப்ளஸ் லிமிட்டும் ஒன்றா வரணும், இசட் மைனஸும் ஒன்றா வரணும். ரெண்டு சேமாக வந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சேம் லிமிட்னு சொல்லுவோம். அப்போது உங்களுக்கு வேறு வேறு சைட் டைரக்ஷனில் உங்களுக்கு மாறி மாறி வருது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகலை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு லிமிட் தான் வரணும். அது ரெண்டு டைரக்ஷன்லேயும் வேறு வேறு லிமிட் வந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவோம். உங்களுக்கு நான் அடுத்து போடுற சம் இருக்கு இல்லையா, அடுத்து ஒரு 50 சம்ஸ் போடுறோம் இல்லையா, அதில் நான் இந்த டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டாக நம்ம லிமிட்டை பேஸ் பண்ணி போடணும் அவசியம் இல்லை. நம்ம அடுத்த மெத்தட் இருக்கு இல்லையா, இதுக்கும் அடுத்த மெத்தட் நான் சொல்லி தருவேன். அந்த மெத்தடில் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு டேரெக்டாக 1 மார்க் கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து லிமிட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப் ஆஃப் இசட்டுங்கிறது ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அட் இசட் ஈக்குவல் டு பர்டிகுலர் பாயிண்டில். ஆனால் இசட் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்டில் மட்டும் அது அனலிட்டிக்காக இல்லை. அப்போது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து நான் என்ன பண்ணேன், போல்னு சொல்லணும் அப்படின்னா 4 ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன்னு கேட்குறாங்க. அப்போது லிமிட் வந்து இசட் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் ஏ அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஃபைனைட் வருதா, இன்ஃபைனைட் வருதா, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வருதா, நன் ஆஃப் த அபவான்னு கேட்குறாங்க. அப்போது உங்களுக்கு நான் தான் 2 மெத்தடில் எது ஈஸியோ அதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ப்ராப்ளம் அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு அந்த மெத்தடு. சப்போஸ் உங்களுக்கு தியரி பார்ட் உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு மெத்தோடைய ஸ்பெஷாலிட்டி ஆர் ஒரு கிறிஸ்பி பாயிண்ட்ஸை மட்டும் மைண்ட்ஸில் வச்சுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுடைய ஒரு ஷார்ட்கட் பாயிண்ட்டாக உங்களுக்கு அந்த டேபிள் கொடுத்துருக்கேன். டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. லிமிட் பேஸ்டு சம்ஸில் உங்களுக்கு ஃபைனைட் லிமிட்டாக வந்தால் ரிமூவபிள், இன்ஃபைனைட் லிமிட்டாக வந்தால் போல், டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருந்தால் எசென்ஷியல். அதே மாதிரி பாருங்கள், இங்கே நான் சொல்கிறேன் பிரின்சிபல் பேஸ்டு. நான் மோஸ்ட்லி பிரின்சிபல் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சீக்வன்ஸ் சீரிஸ் A to Z நல்லா தெரியும். நான் படிக்கும்போது எனக்கு ரியல் அனாலிசிஸில் அந்த எல் ஹாஸ்பிட்டல் ரூல், அதாவது லிமிட் அப்ளை பண்ணுறதுல கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் சைடு, ஆனால் படிக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், எனக்கு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது பிரின்சிபல் பேஸ்டு சம் தான். இந்த பார்ட் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப டைம் கம்மியாக போகும். நான் இப்போ ஒரு சம் எடுத்து 2 மெத்தடையுமே நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். எது உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்குதுன்னு நீங்களே கவனிச்சு பாருங்கள், சரியா? அதுக்கப்புறம் நான் போக போக நான் டீச் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ரியல் அனாலிசிஸ் நல்லா கற்றுக்கிட்டேன். அப்போ நான் 4 பேருக்கு சொல்லி தரும்போது அப்போ நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போது ரியல் அனாலிசிஸ் தெரிஞ்சது. இப்போ எனக்கு 2 மெத்தடுமே எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக போயிடுச்சு. அப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பிடிங்க. நான் இந்த ட்ராக்கில் தான் போகணும், இந்த ட்ராக்கில் தான் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். 2 மெத்தடில் எது ஈஸியஸ்ட் மெத்தட்னு உங்களுக்கு அடுத்து அப்கமிங் 50 சம்ஸ் பார்க்கும்போது தோணுதோ அதை உங்கள் மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் 10 பேர் இருந்தாலும் 4 பேருக்கு லிமிட் மெத்தட் பிடிக்கும், இன்னும் மீதி உள்ள 6 பேருக்கு எனக்கு பிரின்சிபல் பார்ட் பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சதான் பிடிக்கணும் இல்லை, உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஃப்ளெக்சிபிளாகவும் கம்ஃபர்டபுளாகவும் உங்களோட டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் இருக்குது. எனக்கு வந்து நான் வேகமாக போடுறன்றதுக்காக அக்யூரசி இல்லாமல் தப்பான ஆன்சரை சூஸ் பண்ணக்கூடாது, கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். குறைஞ்சபட்சம் 50 சம் நான் சொல்லுவேன். திரும்ப சொல்கிறது இருக்காங்கன்னா இந்த டைப்லேருந்து வராத கொஷின்ஸே கிடையாது. நான் உங்களுக்கு இதை முடிச்சதுக்கப்புறம் கொஷின் பேங்க் காட்டுறேன். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எல்லா கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டுவேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் 1 நிமிஷத்தில் ஆன்சர் போட்டுருவீங்க, சரியா? ஓகே. ஸோ இப்போ பிரின்சிபல் பார்ட்னா என்னது? ஸோ பிரின்சிபல் பார்ட்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். இப்போ பிரின்சிபல் பார்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம லாரன்ஸ் சீரிஸ், டெய்லர் சீரிஸ் நம்ம நிறைய ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண டிஃபைன் பண்ணுவோம். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா லாரன்ஸ் சீரிஸ்னு ஒரு பார்ட் இருக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுடைய நெகட்டிவ் பவர் அண்ட் பாசிட்டிவ் பவர் அதெல்லாம் கலந்தது தான் லாரன்ஸ் சீரிஸ். ஒரு ஃபங்க்ஷனை நெகட்டிவ் பவர் காம்பினேஷன்லையும் பாசிட்டிவ் பவர் காம்பினேஷன்லையும் எழுதுறதுக்கு பேர் தான் உங்களுக்கு லாரன்ஸ் சீரிஸ்னு சொல்லுவோம். அதை நான் எக்ஸ்ப்ளனேஷன் பவர் சீரிஸ்னு ஒரு டீச் பண்ணுவோம். அந்த லெசனில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அது வரும்.
ஓகேவா? பட் இருந்தாலும் என்ன பண்ண போகிறோம்னா லாரன்ஸ் சீரீஸில் நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் பவர் இது நமக்கு பிரின்சிபல் பார்ட்டுக்கு இன்னொரு பேர் அப்படின்னா நெகட்டிவ் பார்ட். நெகட்டிவ் பவர் நெகட்டிவ் பவர்னால் 1/z-a இல்லைனா 1/z-a ஹோல் ஸ்கொயர் அப்புறம் பவர் 3 இப்படின்னு மாறி போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி வர 1/z சொல்கிறோம் இல்லையா, இந்த வார்த்தைகளுக்கு தான் என்ன பேருனா நெகட்டிவ் பவர்னு பேர். ஓகேயா? அப்போது ஒரு இசட்டில் 1/z³ இருக்குது, அதே அடுத்து 1/z-a ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அடுத்து 1/z-a இருக்குது. அப்போது ஒரு ஃபங்க்ஷனில் எத்தனை பார்ட் இருக்குது? இது ஒரு பிரின்சிபல் பார்ட், இது ஒரு பிரின்சிபல் பார்ட்டு, இது ஒரு பிரின்சிபல் பார்ட். அப்போ மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது? 2 பிரின்சிபல் பார்ட் இருக்குது. அதே மாதிரி எத்தனை பிரின்சிபல் பார்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நோ பிரின்சிபல் பார்ட், எனக்கு பிரின்சிபல் பார்ட்டே இல்லை. அதாவது இசட் எல்லாமே எங்கே வந்திருக்கு? மேலே நியூமரேட்டரில் வந்திருக்கு. டினாமினேட்டரில் 1/z-a அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நோ பிரின்சிபல் பார்ட். அப்போ நோ பிரின்சிபல் பார்ட்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. எனக்கு ஒரு ஃபைனைட் ஒரு 4 5 இருக்குது, ஏதோ ஒரு 4 மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட். அதே ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட் இருந்தால் அதுக்கு என்ன பேருனா போல்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு இன்ஃபைனைட் நிறைய இருக்குது, எனக்கு எல்லாமே டினாமினேட்டர் தான் வந்திருக்கு. 1/z 1/z², 1/z³ இப்போ நம்ம e⁴1/z பார்த்தோம், e⁴1/z, e⁻1/zலாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டினாமினேட்டர் தான் z வந்துகிட்டே போகும். z எங்கே இருக்கும்? z², z' போயிட்டே இருக்கும். அப்போ என்னாகும்? உங்களுக்கு எல்லாமே z எங்கே வந்திருக்கு? கீழே வருது. எது வரைக்கும் போகுது? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அப்போ இன்ஃபைனிட்டி நம்பர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு பேர். இப்போ என்ன பண்ணுறேன்னா 2 மெத்தடையுமே நான் ஒரே ஒரு f(z)க்கு அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ f(z) = sin z/z. அப்போ sin z/zனா sin zக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, sin நமக்கு ஃபார்முலா தெரியும், z - z³ (3), z⁵/5 அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்படி சைனை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பவர்ஸ் எல்லாமே ஆட் பவர் வரும், அல்டர்னேட்டிவ் சைன்ஸ் வரும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வரும். அப்போ சைன் இசட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்டே இருக்காது சைன் இசட் அப்படிங்கிறது. இதே காஸ் இசட் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? 1 - z²/2. இதே சைன் கொடுக்காம காஸ் இசட் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 1 + z²/2. z⁴/4 ஈவன் பவர்ஸ் போயிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் ப்ளஸ்ஸாக இருக்கும், 1ல் ஆரம்பிக்கும். 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஆரம்பிக்கிற இடமே எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க? சைன்னா இசட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அல்டர்னேட்டிவ் சைன் 1 +, 1 - 1 +, 1 - பவர் பார்த்திங்கன்னா 1 3 5ன்னு உங்களுக்கு ஆட் நம்பர் தான் வரும். இப்போது சைன் இசட் தெரிஞ்சிச்சு. ஓகே, சைன் இசட் தெரிஞ்சிச்சு பை இசட். அப்போ என்ன பண்ணுவோம்? சைன் இசட் பை இசட் அப்படின்னா உங்களுக்கு இசட்டை டிவைட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு டேர்ம்லையும் இசட்டை டிவைட் பண்ணி நான் எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா? நான் சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிச்சா தான் அந்த சிங்குலர் பாயிண்ட்டோட குணம் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ z = 0 அப்படின்னா டினாமினேட்டர் = 0 பண்ணிங்கன்னா z = 0. அப்போ சிங்குலர் பாயிண்ட் யார்? 0ன்னு தெரிஞ்சிருச்சு. லிமிட் பேஸ்டு பண்ண போகிறேன். அப்போ இசட்டுக்கு பதிலாக இசட் அப்ரோச்சஸ் டு ஏன்னு இருக்க இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்? ஏக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து f(z) போட்டிருக்கேன். அடுத்து sin z/z, sin 0/0. அப்போ 0/0 அப்படிங்கிறது வரையறுக்க முடியாத இன்ஃபினிட்டி கிடையாது. அப்போ என்ன வரையறுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. வரையறுக்க முடியாதுன்னா திரும்ப ஒரு முறை டிஃப்ரென்சியேஷன் பண்ணி அப்ளை பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? f(z) இங்கே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0/0 வந்துச்சு. அப்போ என்ன பண்ணணும்? அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். டிஃப்ரென்சியேஷனாக சைனை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் காசு, இசட்டை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1. இப்போ கிடச்சிருக்க நியூ f(z)க்கு இப்போ இசட்டுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுங்கள். அப்போ cos 0 / 1. cos 0 ஆன்சர் 1, 1/1 = 1. அப்போ ஃபைனைட் நம்பர். இப்போ இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே 0/0 = 0ன்னு போட்டு இன்ஃபினிட்டின்னு போட்டு விட்ருவாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு இதே கொஷின், ரிப்பீட்டட் கொஷின். 0/0 தான் வந்துச்சுல, இப்போ நான் இன்ஃபினிட்டி போல இருக்குது அப்படின்னு இன்ஃபினிட்டி சொல்லிட்டு இன்ஃபினிட்டி வந்து நான் என்ன சொன்னேன்? லிமிட் அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி வந்தால் லிமிட் பேஸ்டு மெத்தடில் அதுக்கு என்ன பேர்? உங்களுக்கு போல்னு பேர். அப்போ என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுவாங்க? இதே ஸ்டெப்பில் 4 ஆப்ஷனில் போல்னு ஒரு ஆன்சர் இருக்கும். அந்த போலை செலக்ட் பண்ணி நான் கரெக்டாக போட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கரெக்டான ஆன்சர் என்னது? 1ன்னு போட்டிருக்கோம். 1ன்னு போட்டால் உங்களுக்கு என்னது? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இந்த மெத்தடில் ஒரு குழப்பம் வருதா இல்லையா? உங்களுக்கு இதை போடும்போது சரியாக கான்செப்ட் தெரிஞ்சவங்க அங்கேயே நிற்க மாட்டீங்க, அடுத்த ஸ்டெப் போயிட்டு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுருவீங்க. இதுவுமே 1 நிமிஷத்தில் போடுற கொஷின் தான். இதே பாருங்கள், ரைட் சைடில் நான் போட்டிருக்கேன். ஒரு கன்ஃபியூஷன்ஸ், கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது, 1 மினிட்ல போட்டுருவான். இன்னும் சில பேர் கான்செப்ட் கற்றுக்காதவனுக்கும் தெளிவு அவன் வந்து தான் போட்டு தான் கரெக்டாக நினச்சிட்டு இருப்பான். நீங்கள் பாருங்கள், செகண்ட் மெத்தட் இருக்குது பாருங்கள், பிரின்சிபல் பேஸ்ட் மெத்தட். பிரின்சிபல் பார்ட் பேஸ்ட்னா இப்போ சைன் இருக்கு நான் என்ன பண்ணேன்? சீரிஸ் எழுதிட்டேன். சீரிஸில் இங்கே நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் பவர் இருக்கா பாருங்கள்,
1/z 1/z² ஏதாவது இருக்கா? இல்லை. எல்லா z எங்கே இருக்குது? நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ தேர் இஸ் நோ பிரின்சிபல் பார்ட், இல்லைனா நெகட்டிவ் பவர் ஆஃப் z மைனஸ் ஏக்கு யார்? 0. அப்போ z மைனஸ் 0ங்கிற காம்பினேஷனில் இந்த எந்த நெகட்டிவ் பவர்ஸும் இங்கே இல்லை. அப்போ தேர் இஸ் நோ பிரின்சிபல் பார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? தேர் இஸ் நோ பிரின்சிபல் பார்ட் இருந்தால் அதுக்கு என்ன பேர்? ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு பேர். இப்போ இதில் எனக்கு நான் இது உங்களுக்கு போட்டு பார்த்தா ரெண்டுமே ஒரு நிமிஷம் தான். இது அரை நிமிஷம் வரப்போகுது, அது ஒரு நிமிஷம் வரப்போகுது, அவ்வளோ வித்தியாசம். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ எனக்கு இதுவும் ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் e⁻z/z. அப்போ 1 + z/1 போட்டுக்கோங்க. அப்போ எனக்கு எத்தனை நெகட்டிவ் பவர் இருக்குது? ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர், ஒரே ஒரு நெகட்டிவ் பவர் இருக்குது. அப்போ ஒன்லி 1 வந்திருக்கா? அப்போ 1 வந்துச்சு அப்படின்னா z=0 அப்படிங்கிறது சிங்குலர் பாயிண்ட்டு, z=0 அப்படிங்கிறது போல். இந்த சிங்குலர் பாயிண்ட் யார்? போல். ஏன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர் இருக்குது. அப்போது இது இதே மாதிரி இன்னும் நிறைய சம்ஸ் இருக்குது. நான் ஒரு 4 சம் நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா sin z போட்டிருக்குன்னா e⁻−1/z போடுங்க. e⁻−1/zனா e⁻z ஃபார்ம்னால zக்கு பதிலாக 1/z போடணும். இந்த 1 2 3 அடுத்து e⁻1/z போதும். 4 சம் இருக்குது. இந்த 4 சம்மையும் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ஆன்சர் போடுங்க. சரியா? இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் எந்த சிங்குலர் பாயிண்ட்டில் என்னென்ன டைப்பு மொத்தம் இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2, இது 3, இது 4, 1 2 3 4ன்னு போட்டு இந்த டாப்பிக்கை மேலே ஹெட்டிங் போட்டுருங்க, காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிங்குலாரிட்டின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. 1 2 3 4ன்னு போட்டு கொஸ்டின் எழுதி ஆன்சரை மட்டும் எனக்கு எழுதி அனுப்புங்க. ஒன்று நம்மளுடைய ட்ரைனிங் கொடுக்குற வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க, இல்லைனா இதனுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி ஆன்சர் அனுப்புகிறேன். சரியா? ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. இன்றைக்கி கான்செப்டை புரிஞ்சாச்சு. இந்த கான்செப்டை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அனாலிசிஸ்னால் எப்படிலாம் பிரித்து மேயலாம், எப்படிலாம் கேள்வி கேட்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்கீங்கன்னா உங்களை கொஸ்டின் எடுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? சம்டைம்ஸ் நல்ல மூலம் தான் ஈஸியான கொஸ்டின் கேட்போம். சம்டைம்ஸ் ட்ரிக்கியான கொஸ்டின் தான் கேட்போமே. அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் தானே போக போகிறான்னு நினைப்போம் இல்லையா? அப்போ ஈஸியான கொஸ்டினில் இருந்து ஹை லெவல் காம்படிஷன் கொஸ்டின் வரைக்கும் எல்லா விதமான கொஸ்டின்ஸையுமே நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? எந்த இடத்துலையும் விடாத அளவுக்கு ஒன்றும் லூப் அண்ட் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கஷ்டமான கொஸ்டினாக CSIR நெட் எக்ஸாம்லேருந்து கேட் எக்ஸாம் வரைக்கும் கேட்ட எல்லா விதமான கொஸ்டின்ஸையும் இந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ so much.